என்னாலும் காத்து அன்போடு நடத்தும் அன்பான தேவன் நீரே. என்னோடு இருக்கும் கைகோர்த்து நடக்கும் இம்மானுவேலர் நீரே. என்னாலும் காத்து அன்போடு நடத்தும் அன்பான தேவன் நீரே. என்னோடு இருக்கும் கைகோர்த்து நடக்கும் இம்மானுவேலர் நீரே. உமது அன்பே போதுமே என் வாழ்க்கை மாறுமே. உமது அன்பே போதுமே என் வாழ்க்கை மாறுமே. சொல்லி முடியாது என்றிருந்தேன், முடித்திடு என்று சொல்லி சோர்வான நேரத்திலே எழும்பிடு என்று சொல்லி முடியாது என்றிருந்தேன், முடித்திடு என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட நேரத்திலே நடுவில் என்னை வைத்தவரே. ஒதுக்கப்பட்ட நேரத்திலே நடுவில் என்னை வைத்தவரே. உமது அன்பே போதுமே என் வாழ்க்கை மாறுமே. உமது அன்பே போதுமே என் வாழ்க்கை மாறுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நண்பர்களே, தேவன் நமக்கு இன்றைய நாள் வரைக்கும் நல்லவராக இருக்கிறார். இனியும் அவர் போதுமானவராக இருப்பார். மறுபடியும் இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே உங்களோடு ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். தேவன் இந்த நாளிலே உங்களோடு இடைபடும்படியாக அவருடைய பிரசன்னத்திலே நாம் எல்லாரும் தலை வணங்கி கண்களை மூடி நாம் அவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த நாளின் ஆராதனை தேவன் பொறுப்பேற்று நடத்தி நம்மோடு பேசும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறமையான ஜீவனுள்ள தேவனே, மறுபடியும் இந்த காலை வேளையிலே நாங்கள் உங்களுடைய பிரசனத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் எனக்கு எவ்வளவு பெரிய தேவையில் இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே, எங்க தேவைகளை யாவற்றையும் அறிந்திருக்கிறவர், எங்க சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆண்டவரே, நீர் எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு போதுமானவர் என்பதை நாங்கள் நம்பி விசுவாசத்தோடு இடத்துல வருகிறோம். ஆவியானவரே, எங்கள் அன்பின் தேவனே, இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். எத்தனையோ பேருடைய இருதயத்தில் இருக்கிற பயங்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள், திகில்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த பிரசன்னத்துல உம்மை நாங்கள் துதித்து பாடும் பொழுது, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும் பொழுது, உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாக கிரியை செய்து ஆண்டவரே எல்லா விதமான இந்த பயத்திலிருந்தும் சந்தேகத்திலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தாரும். நீர் நித்தியமான தேவன், எங்களோடு எப்பொழுதும் இருக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த காலை நேரத்துல நாங்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்மை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும். உம்முடைய புது கிருபைகள் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின விதமாக இந்த நாளின் கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பார்க்கிற எங்கள் அன்பான சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் இந்த நாளிலே நீர் கட்டளையிடும். இந்த ஆராதனை நீர் பொறுப்பேற்று ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உடைய இனிதான பிரசன்னத்தை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜனங்களே, உங்களை மீண்டுமாக இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்திலும் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். கடந்த வாரத்திலும் ஆன்லைன் சர்வீஸ்ல ஆண்டவர்
ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஆராதனையை ஆசீர்வதித்தார். பாடல் மூலம் நம்மோடு இணைப்பட்டார். ஒரு வார்த்தை மூலம் நம் இருதயத்தை தொட்டார். ஆம்சங்களே, எப்பேற்பட்ட காலத்திலும் ஆண்டோடைய வார்த்தை மாறாதது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தையாக இருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் முதல் பாடலாக அடைக்கலமே உங்கள் அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனாக மகிழ்ந்தேன். கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைத்திடுவேன் என்ற பாடலை உற்சாகத்தோடு பாடுவோமா? கடந்த காலங்கள் ஆண்டவர் அவ்வளவு நன்மைகள் நமக்காக செய்திருக்கிறார். கடந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்தார். இந்த வருஷம் இதுவரைக்கும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அநேகம் பேர் வியாதியால கஷ்டப்பட்டிருக்கும் போது ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய சுகத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து வருகிறார். ஆனால் அவர் கடுமையாக இருந்து அவருடைய நன்றிக்கு உண்மையாக இருந்து அவரை ஆர்ப்பரித்து உற்சாகமாக இந்த காலங்களில் நாம் பாடுவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே. உம்மை
கஷ்டங்களிலும் எந்த கஷ்டங்கள் மத்தியிலும் எதுவும் பாதுகாப்பாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நம் மத்தியில நம்முடைய வாழ்வில எப்பொழுது இருக்கிறதால அவருடைய வழிநடத்துதல் எப்பொழுதும் நம் வாழ்வில் இருந்து கொண்டே இருக்கும். நம்மளுக்குள்ளே அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நாம் அவரது ஆலயமாக இருக்கிறோம். அவர் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது நாம் எங்கு செல்ல வேண்டும், எங்கு போய் என்ன சொல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மளுக்கு தெளிவான வழிகளை நமக்கு காட்டுவார். அதை நாம் பாடலோடு பாடப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உமது சித்தம் போல நடத்தி செல்லும் என்று நாம் பாடப்போறோம். இன்றைக்கு நாம் கேட்போம். இன்னைக்கு நம் வீடுகளில் இருக்கிறோம். ஒருவேளை இந்த லாக்டவுனால முடங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வரப்போகிற காலங்களில் மிகவும் பொல்லாதான காலங்களில் ஆண்டவருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்தால் ஒழிய நம்மால் அந்த ஊழியத்தை இன்னும் தாங்கி செய்ய முடியும். கிறிஸ்துவ பற்றி அறியாத மக்களுக்கு, அவரை வெறுக்கிற மக்கள் மத்தியிலும் நம்மால் ஒரு சாட்சியாக வாழ முடியும். நம் உணர்ந்த பாடலை பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் நம் சித்தம் போல் நடத்தி செல்லும்.
பார்க்கிறதுக்கு எங்களுக்கு உங்களுடைய கிருபை நீங்க காட்டினீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். என்ன செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. வருவோம். என்ன செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. சங்கீதம் 106 படிக்கிறான் கர்த்தாவே. மக்கள் மோசே விட்டு தூரம் போனப்பா, மோசே திறப்பை வாசலில் நின்று அவர்களுக்காக ஜெபித்தார் என்று தாவீது அழகாக சொல்லுகிறார். இன்றைக்கும் மக்கள் உம்மை விட்டு பிரிந்து மிகவும் தூரமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு வழியை அறிந்து கொள்ளாமல் இன்னும் தவித்துக் கொண்டிருக்கிறத நம்ம பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்த லாக்டவுன் மத்தியிலும், இந்த ஒரு கொடுமையான காலத்தின் மத்தியிலும் மக்கள் இன்னும் உண்மை விட்டு பிரிந்த தூரம் போய்தான் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு வேதனையை தருகிறது. நம்ம கூட இருக்கிறவர்கள், நம்ம நண்பர்கள் இன்னும் ஆண்டவர் அறியாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. நாம் பாடின வண்ணமாக எங்க நாங்கள் செல்லணும் என்று சொன்னப்போ ஆண்டவர் நம்மளை நம்ம நண்பர்கள் மத்தியில் அனுப்புகிறார், நம்ம உறவுகள் மத்தியில் அனுப்புகிறார். அவர்கள் எல்லாம் ஆண்டவரை பற்றி அநேகம் தெரியாமல் இன்னும் கல்லையும் மண்ணையும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிறது என்னவென்றால், அவர்கள் மத்தியில ஒரு சாட்சியாக வாழணும். அவர்களுக்காக திறப்பில் என்று ஜெபிக்க வேண்டும். இந்த முழு தேசத்திற்கான திறப்பில் என்று ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய வருகை மிகவும் சமமாய் கொண்டிருக்கிறது. மத்திய 24 நாம் படிப்போம். இந்த பாடல காலங்கள் வருவது எல்லாமே ஒரு ஆரம்பம் தான். அவருடைய வருகை மிகவும் சமூகமாக இருக்கிறது. அநேக சபைகள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். அநேக ஆத்துமாக்கள் அவருக்காக எழும்ப வேண்டும். நாமும் ஆண்டவருடன் இணைந்து, அவருடைய பரிசுத்தாவை இணைந்து அறியப்படாத மக்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுவோம். அவர் வருகைக்காக மக்களை ஆதாயப்படுத்துவோம், ஆயத்தப்படுத்துவோம். அறுவடை அதிகம், வேலையாட்கள் கம்மி என்று ஆண்டவர் சொல்கிறார். மத்தியில் நாம் படிச்சோம். உண்மையிலே அதுதான் உண்மை. ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, அறுவடை செய்ய ஆட்கள் கம்மியாக உள்ளார்கள். இன்றைக்கு ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே என்னை ஒரு வேலையாக மாற்றுங்க ஆண்டவரே. உமது அறுவடையில நான் ஒரு பெரிய பங்களிப்பு கொடுக்கணும்னு சொல்ல ஆண்டவரை கேட்போம். இந்த பாடல் மூலமாக எல்லாரும் மனதாளத்திலிருந்து நான் பாடுவோம். ஆயத்தமாகணும், ஆயத்தப்படுத்தணும். உங்களுடைய வருகைக்காக மக்களை ஆதாயப்படுத்தணும். உங்க வருகைக்காக நான் ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே.
கிறிஸ்தவர்களும் சரி, கிறிஸ்தவ அறியாதவர்களும் சரி, ஒரு பலவீனமான நேரம், ஒரு கொடுமையான
சோர்வான நேரம். ஆனால் நாங்க இன்றைய காலையில் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கோம். நீர் எங்க ஜெபத்தையும் எங்க வேண்டுதலையும் நீங்க கேளுங்க ஆண்டவரே. ஒரு புது பலனை தாங்க, ஒரு புது பலன் அடைந்த ஒரு மகனாக மகளாக நான் மாறுவதற்கு நீங்க திடப்படுத்துங்க ஆண்டவரே. நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபித்துக் கொண்டே இந்த பாடலை பாடுவோம். என் பலவீன நேரத்தில் உன் பாதம் வந்தே புது பலன் அடைகின்றேன். இந்த பாடலை நாம் பாடுவோம். எங்கள்
தஞ்சம் நீர்தான் ஆண்டவரே. இந்த வரனாலே வசதியாலே கர்த்தாவே, உலகத்துல பல பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அடைக்கலம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு தஞ்சம் இல்லாம இருக்காங்க, ஒரு ஆறுதல் இல்லாம இருக்காங்க ஆண்டவரே. அவர்கள் இந்த நேரத்தில் நாம் நினைக்கிறோம், மனிதர்களால் கொடுக்க முடியாத ஒரு ஆறுதல், மனிதரால் கொடுக்க முடியாத ஒரு அடைக்கலம், ஒரு சமாதானம் நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் தேவனே. நீர் அப்பேற்பட்ட மக்கள் மத்தியில நீங்க இறங்குங்க, பலவீனமா இருக்கிற மக்கள் மத்தியில நீங்க இறங்குங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க ஜெபத்தை கேட்டு நீங்க வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜெப பிதாவே. வேதபாடம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகளில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகளில்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு சவாலான சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய இடங்களில மக்கள் என்ன செய்வதென்று அறியாதபடிக்கு குழப்பத்துல, பயத்துல, நம்பிக்கையில்லாத நிலைமையில தவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் ஒவ்வொரு நாளும் டிவி நியூஸ் மூலமாக, பேப்பர்ஸ் மூலமாக நாம் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமாய், நம்முடைய பலனாய், நம்முடைய துருகமாய், நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால தேவனை அறிந்த நாம் எல்லாரும் இப்படிப்பட்ட காலங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய முக்கியமான கடமை. இப்படிப்பட்ட ஒரு சவாலான சூழ்நிலையில எத்தனையோ டாக்டர்ஸ், நர்சஸ், இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை பணையம் வைத்து இந்த யுத்தத்துல அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் தாங்க வேண்டியது, அவர்கள் எல்லாரையும் ஜெபத்துல நினைக்க வேண்டிய பொறுப்பு, உத்தரவாதம் தேவனை அறிந்த நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதனால இந்த நாளில, இந்த நேரத்துல நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நம்மை ஜெபத்துல வழிநடத்தும்படியாக ஒரு சகோதரி இந்த நாளிலே நம்மோடு கூட ஜெபத்துல இணைய போகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஜெப நேரத்துல நாமும் இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக, இந்த உலகத்துக்காக, உலகம் முழுவதும் பரவி இருக்கிற இந்த கொள்ளை நோய் நீங்கும்படியாக, முக்கியமாக ஆஸ்பத்திரியில டாக்டர்ஸ்க்கு அவங்க தேவைப்படுகிற மருந்துகள் எல்லா காரியத்தையும் தேவன் தந்து மக்களை விடுவிக்கும்படியாக, குணமாக்கும்படியாக நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். அந்த டாக்டர்களுடைய குடும்பங்களுக்காக, அந்த நர்சஸுடைய குடும்பங்களுக்காக, அங்க வேலை செய்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, காத்துக்கொள்ளும்படியாக, இனியும் இந்த தொற்று மிகவும் பரவாதபடி தேவன் அதை நிறுத்தும்படியாக நாம் தேவனுடைய சமூகத்துல மன்றாட போகிறோம். ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது தேசத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக
இந்த சாக்கியத்துக்காக ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே நீங்க இயேசுப்பா எங்க மத்தியில ஆண்டவரே இந்த வேலையில பிரசன்னராக இறங்கும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆயிரம் துதிகள் மத்தியில பரிசுத்தராக இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே தேவரே பாவியாகிய என்னையும் எங்களையும் ஆண்டவரே நீங்க தேடி வந்த உங்களுடைய கிருபைக்காக ஆண்டவரே நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே போதுமானவர். ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எங்களுடைய கஷ்டத்துல போராட்டத்துல துன்பத்துல சந்தோஷத்துல எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதுமான தேவன். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே அப்பா இந்த வேலையிலும் அப்பா தேவரே ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எங்க ஒவ்வொருத்தர் மத்தியிலும் ஆண்டவரே இடைப்படும்படியாக செபிக்கிறோம். எங்க ஒவ்வொருத்தரோட பேசும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே தேவரே ஆண்டவரே உங்களுடைய வேதத்துல சொல்லியிருக்கிறது போல இந்த வார்த்தைகளுக்கு பஞ்சம் உண்டாகிற காலங்கள் வரும் என்று ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம். அந்த நாட்கள் இந்த நாளிலேயே நிறைவேறி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களையும் நிறைவேறி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே தேவரே நாங்கள் இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருத்தரும் இயேசுப்பா உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே அதற்கான எல்லா கிரயத்தையும் நாங்கள் விலை கிரயத்தையும் நாங்கள் செலுத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருத்தரும் செலவு பண்ணப்படவும் செலவிடப்படவும் எங்களுக்கு ஆண்டவரே அந்த வாஞ்சைகளை இருதயத்தை நீங்க தரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே எங்க தேசத்தை முழுவதுமாக ஆண்டவரே இருக்கிற அந்த COVID-19 வைரஸ் ஆண்டவரே தேவரே அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நோக்கி பார்க்கிறோம். இயேசுப்பா ஆண்டவரே நீர் அப்பா தேவரே எங்களுடைய அடைக்கிற பட்டணம் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே கண்மலையாகிய கிறிஸ்து ஆண்டவரே எங்களுக்கு வேற தஞ்சம் இல்லை, வேற அடைக்கலம் இல்லை. ஆண்டவரே நீர் அப்பா எங்களுக்கு இதையும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தின் எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் ஆண்டவரே நீங்க மன்னித்து எங்க தேசத்துக்கு நீங்க இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே உடைய சமூகத்துல நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கெஞ்சுகிறோம். உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே கிருபையாக நீங்க இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே இந்த ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எத்தனை அழுகுறல்கள் ஆண்டவரே எத்தனை மரண ஓடுங்கள் ஆண்டவரே ஆண்டவரே வியாபத்தினால இருதயங்கள் ஆண்டவரே நொறுக்கப்பட்டதா இருக்குது. இயேசுவே ஆண்டவரே தயவாக இயேசுப்பா நீங்க எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. எங்க தேசத்தின் மீது கிருபையா நீங்க இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே ஆஸ்பத்திரிகள்ல வியாதியோடு ஆண்டவரே மரணப்படுக்கையில போராடி கொண்டிருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவரே உங்களுடைய கரம் நம்பிக்கை இல்லாத அந்த ஜனங்களுக்கு இயேசுப்பா உங்களுடைய கரத்துக்காக இறங்கி அப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அந்த விசுவாசம் என்கிற ஆண்டவரே தேவரே அந்த நம்பிக்கைக்குள்ள ஒவ்வொருத்தரும் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் உங்களை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிருபையா நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு மக்களுக்கும் தேவா உங்களுடைய வார்த்தையை அனுப்புங்க, உங்களுடைய சுவிசேஷத்தை அனுப்புங்க. ஆண்டவரே இறக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே சபைகள் கூடி ஆராதிக்க முடியாத இருக்கிற இந்த நேரங்களையும் ஆண்டவரே நாங்கள் இருதயத்துல ஆவியில நாங்கள் ஒருமனப்பட்ட ஆவியோடு ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நாங்கள் இருதயத்துல சேர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே வார்த்தைகளையும் இயேசுவே நீர் எல்லாமே எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க. சபை மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான எல்லா ஆண்டவரே ஒத்தாசைகளையும் தேவரே நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க. ஆண்டவரே நான் வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அப்படியாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஒரு விலையேற்பட்ட சாட்சிகளாய் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாய் தேவா நாங்கள் ஆண்டவரே நாங்கள் விலங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வார்த்தைகளை ஆசீர்வதிச்சு கொடுங்க. நீர் ஒருவரே மகிமைப்பட்டிருங்க. இயேசு மூலமா வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் இருக்கும் நல்ல பிதாவே ஆமென். நம் செய்தின் முன்பாக உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையை அன்பு கூறுவாயா அன்று இந்த நேரத்தில் கேட்கிறாரு. உனக்காக நான் மன்னித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? இந்த பாடலும் அழகாக சொல்லுகிறது. அந்த கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மனதில் ஒரு ஆழமா ஒரு ஏக்கத்தை கொடுக்கிறது. ஆமா, நான் ஆண்டவருக்காக என்ன செஞ்சேன்? ஆண்டவர் எனக்காக எவ்வளவு வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு, நான் அவருக்காக என்ன செய்தேன்? இன்றைக்கு நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? உமக்காக நான் எங்கு செல்ல வேண்டும்? நீங்க எங்க பயன்படுத்துங்க ஆண்டவர் என்று.
என்ன செய்தாய்? நாம் பாடமாக மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் எத்தனை உலகத்தில் சிதறி கிடக்கிறது. நாம் மேய்ப்பனுக்குள்ளாக ஒரு ஆடுகளாக இருக்கின்றோம். நாம் ஒரு மந்தைக்குள்ளாக இருக்கின்றோம். அதே போல் மற்ற மனிதர்களும் மற்ற ஆடுகளும் மேய்ப்பனுக்குள்ளாக வர வேண்டாமா? இதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை. உனக்காக அவர் மறுத்து விட்டால் அவருக்காக நாம் ஊழியம் செய்வோம். அதான் நம் கடமையாக இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்தில் என்று ஒரே முறை அவசரத்தை நாம் பாடுவோமா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்த? உள்ளத்துல நாம் கேட்டோம்னா, நம்ம பாடணும்னா உண்மையிலே நம் இதயம் திறக்கப்படும். உண்மையிலே மூடப்பட்ட கண்கள் திறக்கப்படும். மனதாளத்தில் நம்ம கேள்வி நாம் கேட்போம். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற மெய்யான ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய சமூகத்துல நாங்கள் தேவையோடு வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை இந்த நாளின் காலை வேளையில நாங்கள் கேட்க ஆவலாய் வந்திருக்கிறோம். தேவரே, நீர் எங்களோடு பேசும் பொழுது அது எங்களுக்கு பலனை கொடுக்கும், அது எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும், அது எங்களுக்கு புது உற்சாகத்தை கொடுக்கும். ஆவியானவரே, இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில நீர் அசைவாட வேண்டுமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரியுடைய இருதயத்துல ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் இந்த நேரத்தில் நிரம்பும்படியாக செய்யும். உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஜீவனுள்ளவைகள், உம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளவைகள். ஆண்டவரே, தோய்ந்து போன ஆத்மாவுக்கு அது சத்துவத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த காலை நேரத்துல உம்முடைய ஜீவ வார்த்தை மூலமாக என்னோடும் எங்களோடும் நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தேவன், நீர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய், சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனாய், சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து இந்த காலை நேரத்துல உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு திறந்து தாரும். கேட்கிற செவிகளையும் உணர்கிற மனதையும் கீழ்ப்படுகிற இருதயத்தையும் நீர் எங்களுக்கு தாரும். இந்த நாளின் செய்தி மூலமாக எங்களோடு நீர் பேசும். அதற்காக நான் ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள் அல்ல, ஆவியானவரே நீர் பேச வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சுகிறேன். நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மறுபடியுமாக தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு விசுவாசித்தால் ஆகும். By faith it is possible. விசுவாசிக்கும் பொழுது எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் ஆகும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது.
அதனால எந்த மனிதனுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கையில, அந்த தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில தேவ காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த விசுவாசத்துல வெறும் பேரளவுக்காக இல்லாமல் அந்த விசுவாசம் கிரியைகளோடு இருக்க வேண்டும் என்பதாக தான் இந்த நாளின் வேத பகுதியாக நாம் யாக்கோபு எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். வேதம் இப்படியாக யாக்கோபு 2ஆம் நிருபத்துல சொல்லப்படுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கும். அப்ப என்னுடைய விசுவாசம் அது செயலற்றதா இருக்குமானால், அது செயல்படாத விசுவாசமா இருக்குமானால் அது செத்ததா இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப நம்முடைய விசுவாசம் செயலாற்றுகிற, செயல்படுத்துகிற, மற்றவர்களையும் செயல்படுத்தப்படுகிற விசுவாசமாய் இருக்க வேண்டும். அதுதான் பரலோகம் எதிர்பார்க்கிற, ஆசைப்படுகிற, நம்மிடத்துல பார்க்க விரும்புகிற காரியம். தேவன் உங்களுக்குள்ள எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான உயிருள்ள விசுவாசத்தை காண விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அந்த மனிதனுடைய நிலைமை மிகவும் உலகத்தை பார்க்கும் பொழுது, உலகத்தினுடைய கண்களை பார்க்கும் பொழுது மிகவும் நம்பிக்கையில்லாத நிலைமையில் இருந்தான். தள்ளப்பட்டவனாக இருந்தான், ஒதுக்கப்பட்டவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில எந்த நம்பிக்கை மற்றவனாக இருந்தான். தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி தைரியமாய் விசுவாசத்தோடு அவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய விசுவாசத்தை பேரளவுக்கு இல்ல, அதை கிரியையில வெளிப்படுத்தின போது அவனுக்கு நடந்த அற்புதத்தை தான் இந்த காலை நேரத்துல நாம் தியானிக்க போகிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது 1-3 வசனம். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இங்கே இந்த குஷ்டரோகியை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 3 நிருபங்களையும் இந்த மனிதனுடைய காரியத்தை, இந்த சம்பவத்தை வேதத்திலே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இந்த மனிதனுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, அவனுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது எல்லாமே நம்பிக்கையற்றதாக இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் என்கிற அந்த விதை அது உழைத்து, அது பெருகி, அது பலன் தரக்கூடியதாக மாறினது. அன்பானவர்களே, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இவ்விதமாக சொல்லப்படுகிறது. நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நான் மறுபடியும் அதை வாசிக்கிறேன். கடைசி பகுதி. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நாம் தேவனிடத்துல வரும் பொழுது ஒரு காரியம் அடிப்படையாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் தேவன் யார் என்பதை நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். அந்த தேவனை நான் விசுவாசிக்கும் போது அந்த தேவன் எனக்கு நிச்சயமாய் பலன் அளிப்பார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். அதை தான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோர் அதை சொல்லுகிறார். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். இங்கே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டான். கேள்வி ஞானம் மட்டும்தான். ஏனென்றால் அவன் ஒரு குஷ்டரோகி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில அந்த குஷ்டரோகம் என்பது
மிகவும் ஒரு கொடிதான ஒரு தொற்று வியாதி. அந்த வியாதி வந்த மனிதர்கள் மற்ற மனிதர்களோடு அவர்கள் சஞ்சரிக்க கூடாது. அவர்கள் அந்த பட்டணத்துக்கு வெளியே தனியாக தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் ஊருக்கு வெளியே தனியாக வாழ வேண்டும். எந்த மாத்திரத்திலும் அவர் கூட்டங்கள் இருக்கிற இடத்துக்குள்ளாக அவர்கள் வரக்கூடாது. ஏனென்றால் அந்த நாட்களிலே அந்த வியாதிக்கு சிகிச்சை இல்லை, மருந்தில்லை, குணமாக்கக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்கள் அந்த நாட்களிலே இல்லை. அது குடும்பமா இருந்தாலும் சரி, குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்தாலும் அந்த குடும்பத்திலிருந்து அவன் பிரிக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கும் அதே நிலைமைதான் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் வந்ததுனாலே, இன்றைக்கு அதற்கான மருந்துகள் இல்லாததுனாலே, அதற்கான சிகிச்சை இல்லாததுனாலே, இன்றைக்கு அரசாங்கமும் நமக்கு சொல்லப்படுகிற காரியங்களையும் பார்க்கும் பொழுது உங்களை நீங்கள் ஜாக்கிரதையாய் வீட்டிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கூட்டமான இடத்துக்கு வர வேண்டாம் என்று இன்றைக்கு உலகம் முழுவதும் சொல்லப்படுகிறதை நாம் கேட்கிறோம். அதே போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் அன்றைக்கு அந்த குஷ்டரோகி இருந்தான். அவன் தன்னுடைய குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டவனாக, தன்னுடைய குடும்பத்திலிருந்து தூரமாக இருக்கிற நிலைமையில, தனிமையில அந்த வியாதியோடு அவன் போராடி கொண்டிருந்தான். இது நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் லேவியராகமத்துல இவ்விதமாக தேவனே இப்படிப்பட்ட காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த வியாதி வரும்பொழுது அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் மோசேயின் மூலமாக இந்த நியாயப்பிரமாணத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45, 46ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது. அவருடைய குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது. மற்ற மனிதர்களோடு அவன் சேர்ந்து வாழக்கூடாத ஒரு நிலைமை. இது தேவனே சொன்ன காரியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு குஷ்டரோகி அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான். என்ன என்று கேள்விப்படுகிறான்? இந்த இயேசு, நசரேயனாகிய இயேசு என்ற ஒரு மனிதன் இப்பொழுது கலிலியாவிலும் கப்பர்நகூமிலும் வந்து கொண்டிருக்கிறார். அவர் அநேகரை சுகமாக்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிறவி குருடர்களை அவர் குணமாக்குகிறார், பிசாசு பிடித்தவர்களை அவர் குணமாக்குகிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார் என்ற காரியம் எப்படியோ அவனுடைய காதுக்குள்ளே சென்றது. அதோட இருதயத்திலே கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவனுக்குள்ளாக விசுவாசம் என்கிற அந்த விதை விதைக்கப்பட்டு அது முளைக்க ஆரம்பித்தது. அன்பானவர்களே, அவன் அதோடு நின்று போகவில்லை. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம காரியங்களை கேள்விப்படுகிறோம். அப்படியா நடந்துச்சு, இப்படியா நடந்துச்சுன்னு கேள்விப்படுகிறோம், அதோடு விட்டு விடுகிறோம். ஆனால் இங்கே இந்த குஷ்டரோகியுடைய நிலைமை, அவன் அதோடு நிற்கவில்லை. அவன் அடுத்த கட்டத்துக்கு சென்றான். அடுத்த படி அவன் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து வைத்தான். அதான் வாசித்தோம் எபிரேயர் 11ஆம் வசனத்துல, தேவனிடத்தில் சேருகிறவன் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை நம்பி வருகிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிப்பவர் என்று அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். எப்படியோ இருதயத்தில் அந்த விசுவாசம் முளைத்தது. அந்த காரியம் அவனுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தது. அந்த விசுவாசம் அது கிரியையில வெளிப்பட ஆரம்பித்தது. ஆனால் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை பெரியது. அந்த நாளிலே அது யாராலையும் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியாக இருந்தது. அந்த வியாதி இருக்கிற வரைக்கும் அவன் தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தனக்கு யார் உதவி செய்வார் என்று திகைத்து போயிருந்த நேரத்துல இந்த நம்பிக்கை அளிக்கக்கூடிய அந்த இயேசுங்கிற நாமத்தை குறித்து அவன் கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட மாத்திரத்துல அவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அதற்கு முன்பாக நான் இந்த
குஷ்டரோகத்தை குறித்த சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது 3 வகையான குஷ்டரோகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுல முதல் வகை எப்படி இருக்கும்னா, அவனுடைய எல்லா கை கால்கள் எல்லாம், அந்த ஜாயின்ஸ் எல்லா உறுப்புகளும் மிகவும் பயங்கரமான வலி இருக்கும். அவருடைய சருமத்துல சில வெள்ளை தழும்புகள் எழும்புனதுனால அவர்களுடைய முக எல்லாம், அந்த அப்பியரன்ஸ் எல்லாம் மாறி, அவருடைய முகம் எல்லாம், முகபாவனை எல்லாம் மாறிவிடும். அவருடைய புருவங்கள் போய்விடும், கண் பார்வை மங்கிவிடும். அவர்கள் கைகளிலும் கால்களிலும் புட்கள் வந்து அந்த எலும்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பித்து விடும். இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த குஷ்டரோகத்துல 9 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு வியாதியாக, ஒரு வகையான வியாதியாக இருக்கிறது. இன்னொரு வகை இருக்கிறது, அதனால அவருடைய நரம்புகளை எல்லாம் பாதிக்கும். நரம்புகளை பாதித்து அவளுக்கு அந்த சுரணை இல்லாமல் போய்விடும். சென்சேஷன் எல்லாவற்றையும் இழந்து போவார்கள். அவனுடைய எல்லா தசைகளும் அப்படியே அவங்களை விட்டு அப்படியே மறைந்து போய்விடும். கொஞ்சம் கொஞ்சமாக அது புண்கள் வந்து அந்த தசைகள் மறைந்து போகும். அவனுடைய கைகள்ல கால்கள்ல அந்த புண்கள் உருவாகி கிட்டத்தட்ட 20 to 30 வருடங்கள் இந்த வியாதி அவர்களை மிகவும் வேதனைக்குள்ளாக கொண்டு செல்லும். அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு வியாதியோடு போராடும் பொழுது யோசிச்சு பாருங்க. அவருடைய கை கால்களில வேதனை, கையெல்லாம் பொண்ணு, முகமெல்லாம் அவனுடைய முகத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் வேதனை அளிக்கக்கூடிய வலி, வேதனையோட இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வேதனை மாத்திரமல்ல, மனதளவுல எந்த அளவுக்கு அவன் பாதிக்கப்பட்டிருப்பான். வேதமே சொல்கிறது, தேவனே சொல்லுகிறான், அவன் பாளையத்துக்கு புறம்பாய் தனியே இருக்க வேண்டும். தனியா இன்னைக்கு இருக்க பயந்துதான் இந்த கொரோனா நேரத்துல எத்தனையோ பேர் தற்கொலை செய்து இறந்து போனவர்கள் உண்டு. தனிமையில அவர்களுக்கு தேவையில்லாத பயங்களும் அழுத்தங்களும் வந்து இன்னைக்கு அந்த பயத்தையும் அழுத்தத்தையும் சமாளிக்க முடியாதபடிக்கு அநேகர் தங்களை மாய்த்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆஸ்பத்திரியிலிருந்து ஓடி போய் விடுகிறார்கள். அப்படிப்பட்ட பேஷண்ட் இன்னைக்கு தேடுறது போலீஸ்காரங்க வேலையா போயிடுச்சு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன் இந்த நிலைமை? தனிமை, அந்த வியாதியின் கொடுமை, அதை காட்டிலும் அவர்கள் தனிமையா இருப்பதை அவர்களாலே சகிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மனதளவுல அழுத்தம், சரீரத்திலே வேதனை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருந்தும் அவன் அசாதாரணமான காரியத்தை இந்த குஷ்டரோகி செய்கிறான். பாருங்க, இத்தனை பிரச்சனைகள் அவனுக்கு இருந்தாலும் அவன் மனிதர்கள் இருக்கிற இடத்துல கூட்டத்துக்குள்ள வரக்கூடாது. வந்தால் அவனை கல்லெறியப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தொற்று வியாதியா இருக்கிறதுனால அவன் மக்கள் இருக்கிற இடத்துக்குள்ள அங்க வரக்கூடாது. அவன் வரும்பொழுதே தீட்டு என்று கத்தி கொண்டு வரணும், சத்தம் போட்டு வரணும். கூட்டம் இருக்கிற இடத்துக்கு அப்படிப்பட்டவனாக அவன் வர வேண்டும். அவன் மற்றவர்களை போல நடமாட முடியாது. இப்படிப்பட்ட சவால்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை எப்படியாவது சந்திக்க வேண்டும், அவரிடத்திலிருந்து நன்மையை பெற வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். என்றால் அவர் சுகத்தை கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்டான். அவருடைய விசுவாசம் அதோடு நின்று போகவில்லை. தன்னுடைய சூழ்நிலைகள், தன்னுடைய நிலைமைகள், தனக்கு இருக்கிற இயலாமை, தனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சட்ட திட்டங்களையும் அவன் உடைத்தெறிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தான். எல்லாவற்றையும் தாண்டி அவன் வந்தான். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக வந்தான். அதுல 3 முக்கியமான காரியங்கள். அவன் பெற்ற ஆசீர்வாதத்தை, வந்து இயேசுவை பார்த்த பின்பு அவன் உடனே சுகம் பெற்றவனாக மாறினான் என்று நான் வாசித்தோம். அந்த சுகத்தை பெறுவதற்கு அவன் எடுத்துக்கொண்ட பிரயாசமும், அதற்காக அவன் பட்ட பிரயாசமும் மகா பெரியது. அதிலே 3 காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக அவன் இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்டான், பிரிப்பேர் ஆனான். பிரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் தேவனை, இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முதலாவதாக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான். இரண்டாவதாக
திட நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். என் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் சரீரம் எனக்கு ஒத்துழைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு பலன் இல்லைனாலும் பரவாயில்ல, தேவன் பேர்ல அவன் நம்பிக்கை திட நம்பிக்கையோடு இருந்தான். மூன்றாவதாக இந்த விசுவாசத்தை அவன் வெறும் பேரளவுக்கு வைத்துக் கொள்ளாமல் அதை கிரியை பூர்வமாக வெளிப்படுத்தினான். put into action. அதை அவன் கிரியையிலே கொண்டு வந்தான். இந்த மூன்று காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். முதலாவதாக அவன் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தினான் என்பதை நாம் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேள்விப்பட்டான். வெறும் கேள்வி ஞானம் தான், பார்த்தது கிடையாது. இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இப்படி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று அவன் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவன் இருதயத்திலே ஒரு நம்பிக்கையினுடைய வெளிச்சம் வந்தது. ஐயோ, இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய குஷ்ரோகத்தை குணமாக்க மாட்டாரா? நானும் மற்றவர்களை போல என் பிள்ளையோடு, என் மனைவியோடு, என் குடும்பத்தோடு சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஒரு காரியத்தை, ஒரு அற்புதத்தை இந்த இயேசு செய்ய மாட்டாரா என்கிற ஒரு நம்பிக்கையும் வெளிச்சமும் அவனுடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்தது. அந்த விசுவாசத்தை அவன் உறுதியாக பற்றிக் கொண்டான். அதில் அவன் செய்த இரண்டாவது காரியம் என்னவென்றால், அவன் தேவனை நோக்கி தனிமையிலே நிச்சயமாய் கூப்பிட்டு இருக்க வேண்டும். இல்லாட்டி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்திருக்கவே முடியாது. ஏனென்றால் அவன் கூட்டம் இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது. நாட்டினுடைய சட்டத்தின்படி அவன் வரக்கூடாது. நியாய பிரமாணத்தின்படி அவன் தீட்டு தீட்டு என்று சத்தம் போட்டு தான் வர வேண்டும். அப்படி வரும் பொழுது மக்கள் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவனை துரத்தி அடிப்பார்கள். அப்படி வந்தால் அவனை கல்லெறிவார்கள். இது ஒரு பெரிய சவாலாயிருந்தது. அப்ப முதலாவதாக அவன் அந்தரங்கத்திலே, தனிமையிலே, தான் இருக்கிற இடத்திலே தேவனை சந்திக்கும்படியாக தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? தேவனே, எனக்கு வழிவாசல்களை உம்மை சந்திப்பதற்கு திறந்தருளும் என்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அன்பானவர்களே, அதுதான் நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, மத்தேயு 6:6 இவ்விதமாக நமக்கு சொல்கிறது, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அந்தரங்கத்திலே உன் அறை வீட்டு கதவை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்திலே உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நீ அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இதவன் எங்க கேட்டான்? எப்படி கேட்டான்? யார் சொன்னாங்க தெரியாது. ஆனால் அவன் அதை செய்ய ஆரம்பித்தான். இயேசுவே, எனக்கு இரங்கும், நான் உம்மை சந்திப்பதற்கு எனக்கு இத்தனை தடைகள் இருக்கிறது. என் சரீரம் ஒத்துழைக்காது, எனக்கு பலன் இல்லை, என்னுடைய சரீரம் இப்படி செத்ததா இருக்கிறது. நாட்டினுடைய விதி சட்டத்தின்படி நான் கூட்டமா இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது. ஆனால் நீர் இருக்கிற இடம் மிகவும் கூட்டம் நிறைந்த இடமா இருக்கிறது. உங்களை பார்க்க அநேகர் கூட்டம் கூட்டமாய் வருகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். எப்படியாவது நம்மை சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. எப்படியாவது உம்மிடத்துல நான் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். எப்படியாவது உம்மிடத்துல நான் நன்மையை பெற வேண்டும். அவருடைய இருதயம் ஏங்கி கொண்டிருந்ததை அவன் ஜெபத்திலே, தனிமையிலே, தான் இருந்த இடத்துல அந்தரங்கத்திலே பிதாவை நோக்கி அவன் கதறிக் கொண்டிருந்தான். அதுதான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. உன் பிதாவை, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ கூப்பிடுவாயானால் அவர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். எதுவரைக்கும் அவன் கூப்பிட்டுப்பான்னா, இப்ப நாம் போனா நான் இயேசுவை எப்படியாவது பார்ப்பேனுங்கிற அந்த தைரியம், அந்த கான்பிடன்ஸ், அந்த திட நம்பிக்கை வருகிற வரைக்கும் அவன் ஜெபித்திருப்பான். அதனாலதான் அவனால அடுத்த கட்டத்துக்கு நகர முடிந்தது. அவனுடைய காரியங்கள் எல்லாம், பலவீனங்களை எல்லாம், சட்டதிட்டங்களை எல்லாம் உடைப்பதற்கு அவனுக்கு திட நம்பிக்கை தேவையா இருந்தது. அந்த திட நம்பிக்கை இந்த அந்தரங்கத்தில் இருக்கிற தன்னுடைய பிதாவை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவன் ஆவியில, மனதில அவன் பலப்படுத்தப்பட்டிருப்பான். அதனாலதான் அடுத்த கட்டத்துக்கு அவனால் செல்ல முடிந்தது. அன்பானவர்களே, இன்றைக்கு
நம் கையில வேதம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? இந்த குஷ்டரோகியுடைய ஆயத்தம் ஆச்சரியமாயிருக்கிறது. அவன் அந்தரங்கத்திலே தன்னுடைய பிதாவை நோக்கி அவன் அப்படியாக ஜெபித்தான். அந்த ஜெபம் அவனுக்குள்ளாக இரண்டாவது காரியம் கான்பிடன்ஸ், அந்த திட நம்பிக்கையை தந்தது. திட நம்பிக்கை அவனுக்கு தந்தது. அவனுடைய மனதில் எந்த அளவிலும் சந்தேகப்படல, எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு அவனுடைய ஜெபம் உறுதியாய் எத்தனை நாள் ஜெபித்தானோ தெரியாது, எத்தனை நாள் அதற்கான ஆயத்தத்துக்கான நாட்களை எடுத்துக்கொண்டானோ தெரியாது. ஆனால் அவன் காரியத்திலே விடைபட்டவனாக இருந்தான். அவன் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தான், ஜெபித்துக் கொண்டே இருந்தான். அவனுக்கு அந்த திட நம்பிக்கை வருகிற வரைக்கும் அந்த திட நம்பிக்கை என்ன செய்தது? அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வச்சது. ஏன்னா அவனுக்கு நன்னா தெரியும், நான் கூட்டமுள்ள இடத்துக்கு போனோம்னா நான் தீட்டு தீட்டு என்று சொல்லிக்கொண்டே தான் போக வேண்டும். அப்படி நான் போனால், மீறி போவேனானால் அவர்கள் என்னை கல்லெறிவார்கள். என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. நான் பிழைப்பேனோ என்ற நிச்சயம் கிடையாது. ஏனென்றால் அது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேசம் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற தேசம். அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாரும் நடந்து கொண்டிருந்த அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நான் இந்த காரியத்தை செய்யும் போது நிச்சயமாக என்னுடைய உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு படியை அவன் எடுப்பதற்கு அவனுக்குள்ளாக திட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எங்கே வந்தது? அவன் அந்தரங்கத்தில் இருக்கிற தன்னுடைய பிதாவை நோக்கி கூப்பிட்டதுனால இருதயத்தில் ஒரு அசாதாரணமான தைரியம், நம்பிக்கை. இயேசுவை நான் எப்படியாவது சந்தித்து விடுவேன், அவர் எனக்கு உதவி செய்வார். பாருங்க, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில அந்த திட நம்பிக்கை கொடுக்கணும். நம்ம ஜெபம் அப்படி கொடுக்குதா? உங்களுடைய ஜெபம் அப்படி திட நம்பிக்கை உங்க வாழ்க்கையில கொடுக்கிறதா இருக்கிறதா? அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற மக்களாக, கூப்பிட மகனாக மகளாக நீங்கள் இந்த காலை நேரத்தில் இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், நீ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டு கதவுக்குள் பிரவேசித்து, அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. அன்பானவர்களே, ஜெபம் இன்றைக்கு செய்யக்கூடிய அசாதாரணமான காரியத்தை அநேக கிறிஸ்தவர்கள் மறந்து விட்டார்கள். இந்த குஷ்டரோகி அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரே நம்பிக்கை இயேசுங்கிற ஒரே நம்பிக்கை தான். அந்த இயேசுவின் நாமத்தை நோக்கி அவன் கூப்பிட ஆரம்பித்தான். அவனுக்குள்ளாக திட நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை அவனை செயலாற்ற வைத்தது. கூட்டம் நிறைந்த இடத்துக்கு அவன் செல்கிறான். அவன் நேராக சென்று அவரை பணிந்து கொள்கிறான் என்றுதான் மத்திய 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 2ஆம் வசனம், அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே என்று அவருடைய பாதத்தில் விழுகிறான். அவரை பணிந்து கொள்ளுகிறான், அவரை ஆராதிக்கிறான், அவரை தொழுது கொள்ளுகிறான். அன்பானவர்களே, அவனுடைய இருதயத்தில் அந்த விசுவாசம் அவனை திடப்படுத்தினது மாத்திரமல்ல, அந்த திட நம்பிக்கை அவனை செயலாற்ற வைத்தது. செயல்படுகிற கிறிஸ்தவனாய் அவனை மாற்றினது. சூழ்நிலைகளை பார்க்கல, தன்னுடைய பலவீனத்தை பார்க்கல, தன்னிடத்தில் இருக்கிற குறையை பார்க்கல, தேவனை நோக்கி பார்த்தான். இயேசுவை நம்பினான், அந்த நாமத்தை பற்றி கொண்டான். அந்த நாமத்தை பற்றி கொள்ளும் பொழுது நான் எந்த ஆபத்துக்கும் உட்பட தயார் என்று அவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான். ஆபத்தெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இயேசுவை எப்படியாவது சந்திக்க வேண்டும், அவரை நோக்கி நான் செல்வேன் என்கிற அந்த திட நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. அதனுடைய பலனாய் அவன் அவனிடத்துல போய் அவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா? ஆச்சரியமா இருந்தது. 2ஆம் வசனத்துல, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க
உம்மால் ஆகும், உம்மாலே ஆகும் என்று அவன் விசுவாசத்தை அங்கே வெளிப்படுத்துகிறான். இரண்டாவதாக அவன் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க கவனிச்சு பாருங்க. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இப்படி கூடி நிக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது இது யாரு, இவன் என்ன பேசுறான், இயேசுக்கு என்ன புரியுது, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சித்தமானால் சுத்தமாக்கும். சுத்தி இருக்கிற மக்களுக்கு எதுவுமே புரியல, எதுவுமே புரியல. அவன் யாருன்னு தெரியல. ஏனென்றால் அவன் குஷ்டரோகியை மறைத்து, அவன் தன்னை மறைத்துக் கொண்டு அங்கே இயேசுவினிடத்துல போய் நிற்கிறான். அங்கே போய் இயேசுவினிடத்துல போய், ஆண்டவரே நான் குஷ்டரோகத்தில் இருக்கிறேன், என்னை குணமாக்குன்னு சொன்னா உடனே நீ எப்படி இங்க வந்தேன்னு சொல்லி எல்லாரும் அவனை கல்லெறியதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதை சொல்லாம இயேசுவினிடத்துல வந்து, இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். சீக்ரெட் லாங்குவேஜ், ரகசியமான லாங்குவேஜ். ஆனா அவனுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் வீட்டிலேயே சொல்லிட்டேன், நான் ஜெபிக்க வேண்டியதெல்லாம் அங்கேயே ஜெபிச்சிட்டேன், அங்கேயே எல்லாத்தையும் தேவனிடத்துல சொல்லிட்டேன். இப்போ என்னுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்யக்கூடிய நேரம், அதனால அவருக்கு என்னுடைய எல்லா காரியம் தெரியும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை அவர் அறிவார், என்ன கேட்கிறேன் என்பதை அவர் அறிவார். மற்ற மக்களுக்கு அது தெரியல, மற்ற சுத்தி இருக்கிற கூட்டத்துக்கு அது தெரியல, ஆனால் இயேசு அறிவார். ஏன்னா நான் வீட்டிலேயே என்னுடைய அந்தரங்கத்திலே கதவை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நான் கதறி இருக்கிறேன். அவன் நிச்சயமா என் ஜெபத்தை கேட்டிருக்கிறான். அந்த ஜெபத்தை கேட்ட நம்பிக்கை எனக்கு வந்தது. அந்த நம்பிக்கை என்னை செயலாற்ற வைத்திருக்கிறது. இன்றைக்கு இதோ இந்த நேரத்தில் அந்த இயேசுவுக்கு முன்பாக நான் நிற்கிறேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான சவாலான விசுவாசத்தை பாருங்கள். இயேசுவினிடத்தில் வந்து சொல்கிறார், உமக்கு சித்தமானார் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவனுடைய ஜெபத்துல ரெண்டே வரிதான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும், உங்களுடைய சித்தம் மட்டும் இருக்குதா இல்லையா மட்டும் எனக்கு தெரியணும். என்ன சுகமாக்குறதுக்கு நீங்க சித்தம் கொண்டீங்களா இல்லையான்னு மட்டும் தெரியணும். சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அன்பானவர்களே, என்ன ஒரு அசாதாரணமான, ஆச்சரியமான, ஆபத்தான சூழ்நிலையும் திட நம்பிக்கையோடு தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். இந்த விசுவாசத்தை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். உடனே இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. அந்த லாங்குவேஜ் அவன் சொன்ன வார்த்தையை இயேசு புரிந்து கொண்டார். அவன் என்ன சொல்ல வரான் என்பதை தேவன் அறிந்தார். ஏனென்றால் அவனுடைய ஜெபத்தை அவர் முன்பே கேட்டுவிட்டார். அவனுடைய தேவையை அறிந்திருந்தார். அவன் யார் என்பதை அறிந்திருந்தார். அவருடைய சூழ்நிலை அறிந்திருந்தார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நாம் கடந்து போகிற இப்படிப்பட்ட ஒரு சவாலான காரியங்களை தேவன் அறிவார். ஆனால் இந்த நேரத்தில் நாம் விசுவாசத்தோடு செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை. மற்ற மக்களை போல பயந்து கொண்டு, திகிலோடு, நம்பிக்கை இல்லாமல் பலனற்றவர்களாக வாழ்வதை பரலோகம் எவ்வளவு வேணும் ஏற்றுக்கொள்ளாது. அவரை அறிந்தேன் என்று சொல்லுகிற நான், அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற நான், என்னுடைய விசுவாசம் செயல்படக்கூடியதாய், கிரியில வெளிப்படக்கூடியதாய் இருக்க வேண்டும். அவங்க பயப்படுற மாதிரியே நீங்களும் பயந்தீங்கன்னா, அவங்க நம்பிக்கை இல்லாமல் இருந்த மாதிரியே நீங்களும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பீர்களானால் உங்கள் விசுவாசத்தினுடைய பலன் என்ன? இங்கே இந்த மனிதனை பாருங்கள், அசாதாரணமான சூழ்நிலை அவனுக்கு இருந்தது. தன்னுடைய சரீரம் ஒத்துழைக்கல, தன்னுடைய சூழ்நிலைகள் ஒத்துழைக்கல, நாட்டுடைய சட்டத்திட்டம் அவனுக்கு எதிராக இருந்தது. ஆனாலும் அவன் தேவனிடத்துல அவன் விசுவாசத்தோடு வந்தவனை ஆண்டவர் வெறுமனே அனுப்பல. அவங்க ரெண்டு பேர் பேசின பாஷை சுத்தி இருக்கிற மனுஷங்களுக்கு யாருக்கும் புரியல. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. இந்த வார்த்தைகள் சுத்தி இருக்கிற எந்த மனிதனுக்கும் புரியல.
சீஷருக்கும் புரியல. அவன் குஷ்டரோகத்திலிருந்து சுகமான பிறகுதான் தெரிஞ்சது. அவன் எழுந்து நான் சுகமானேன் என்று சொன்ன பிறகுதான் அது தெரிந்தது. அன்பானவர்களே, எவ்வளவு ஆச்சரியமான காரியம். தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய குறைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய இயலாமையை அறிந்திருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் நீங்களும் நானும் அவரிடத்துல விசுவாசத்தோடு வருவோமானால், அவரிடத்துல நம்பிக்கையோடு வருவோமானால் நிச்சயமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதற்கு அடிப்படையாய் தேவையான இந்த 3 காரியங்கள். அதை குஷ்டரோகி சரியாக செய்தார், ஆயத்தப்படுத்தினான். ஆயத்தப்பட்ட காரியத்தில் அவன் திட நம்பிக்கை பெற்றுக் கொண்டான். அந்த திட நம்பிக்கையினாலே அவன் தன்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்தும்படியாக அதை கிரியைபூர்வமாக வெளிப்படுத்தினான். இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவோமானால் நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்துல நம்பிக்கையை நிலநாட்டக்கூடிய மக்களாய் நம்மை மாற்றுவார். இந்த தேவனாலே எல்லாம் ஆகும் என்று என்றைக்கு ஒரு சபையில் இருக்கிற விசுவாசி அதை சொல்லும் பொழுதுதான் தேவன் அதை செய்வார் என்று என்றைக்கு ஒரு சகோதரனோ சகோதரியோ விசுவாசத்தோடு நடக்கும் பொழுது, விசுவாசத்தை கிரியையில் வெளிப்படுத்தும் பொழுது அங்கே காரியங்கள் நடக்கும். எவ்வளவு படிச்சிருக்கிறது கிடையாது, எவ்வளவு சம்பாதிக்கிறது கிடையாது, எவ்வளவு ஆஸ்தி உள்ளவன் என்று கிடையாது, எந்த பதவியில் இருக்கிறேன் என்பது கிடையாது. தேவனுக்கு அது முக்கியம் அல்ல. தேவனுக்கு அது ஒரு பொருட்டல்ல. விசுவாசம் உள்ளவனே, விசுவாசம் உள்ளவனே, விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும் என்று சொன்ன தேவன் இந்த காலை நேரத்தில் நாம் அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டிருக்கிறோமா? நீங்க சிந்திச்சு பாருங்க. அவன் செய்த ஆயத்தம் எவ்வளவு பெருசு. அந்தரங்கத்துல தன் அறை வீட்டு கதவை பூட்டிக்கொண்டு தேவனே எனக்கு இறங்கும் என்று அங்கேயே தன்னுடைய எல்லா பிரச்சனையும் இயேசுவுக்கு சொல்லிவிட்டார். இங்க வந்து உமக்கு சித்தமானா என்ன சுத்தமாக்கும். அந்த இடத்துல அவன் சொன்ன அதே ஒரே ஒரு வார்த்தை தான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமா. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் நேற்றைய தினத்திலே எத்தனையோ நாளாக நான் இயேசுவிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன். அவர் என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிவார். இன்னைக்கு நம்முடைய ஜெபத்துல அந்த விசுவாசம் தெரிகிறதா? அந்த விசுவாசம் தெரிகிறதா? அதான் யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தை நாம் வாசித்தோம். 2ஆம் அதிகாரம், யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். கிரியைகள் 20ஆம் வசனம் 19 வாசிக்கிறேன். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது. அதுதான் விசுவாசிகளும் விசுவாசத்தை நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாமோ? விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே. உன்னுடைய விசுவாசம் பூர்ணப்பட வேண்டும் என்றால் அது கிரியையில வெளிப்பட வேண்டும். உன்னுடைய விசுவாசம் பூர்ணமடையணும்னா அது வாழ்க்கையில தெரியணும், உன் நடையில தெரியணும், உன் நடக்கையில தெரியணும், உன்னுடைய பேச்சில தெரியணும், உன்னுடைய செயல்களில தெரியணும் நான் விசுவாசி என்று. அப்படி விசுவாசம் கிரியையில வெளிப்படும் பொழுது நாம் நிச்சயமாகவே தேவனிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை இந்த குஷ்டரோகி பெற்றுக் கொண்டதை போல அசாதாரணமான சூழ்நிலையானாலும் சரி, தடைகள் இருந்தாலும் சரி, சட்டதிட்டங்களானாலும் சரி, எல்லாவற்றையும் தகர்க்கிற விசுவாசம் கிரியையிலே வெளிப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான கிரியை உள்ள விசுவாசத்தை நாம் ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகத்தான் வேதத்தில் இந்த காரியத்தை 3 பேரும் இந்த காரியத்தை மத்தேயு, மார்க், லூக்கா எல்லா 3 பேரும் இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறதுடைய நோக்கம் என்னவென்றால் இது மக்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற காரியம். ஒரு குஷ்டரோகியுடைய விசுவாசம் செயலாற்றுகிற விசுவாசம், அது அநேகரை செயல்படுத்த போகிற விசுவாசம் என்று அன்றைக்கு ஆவியானவர் தோன்றினதுனால அவங்க 3 பேரும் இன்றைக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாங்க.
அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் வரக்கூடிய சந்ததிக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பத்தில் இருக்கிற மற்ற அங்கத்தினருக்கு உங்க விசுவாசம் செயல்படக்கூடியதான விசுவாசம் என்று அவர்கள் பார்ப்பார்களானால் அடுத்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அந்த விசுவாசத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். இது நிச்சயம். தேவன் நாம் அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவன் அதுக்கு அந்த விசுவாசத்தை இந்த நாளில நமக்கு அந்த விசுவாசத்தை கட்டளையிடுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறமையான ஜீவனுள்ள தேவனே, நன்மையான மனிதனுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவனுடைய சூழ்நிலைகள், அவனுக்கு இருந்த பிரச்சனைகள், அவனிடத்தில் இருந்த பலவீனம், அவனுடைய இயலாமை, நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் அவனுக்கு எதிராக இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து, தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து தாண்டி இயேசுவை சந்தித்து, உம்மை சந்தித்து அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தினுடைய அளவு எவ்வளவு பெரிதானது. தேவரீர், இன்றைக்கு எங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி சவால் அளிக்கக்கூடியதாக இருந்தாலும், எங்களை பயமுறுத்தக்கூடியதாக இருந்தாலும், எங்களை ஆண்டவரை திகிலடைய செய்யக்கூடியதாக இருந்தாலும், எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவரை அண்டிக் கொள்ளுகிறவருக்கு அவர் நிச்சயமாக பலன் அளிப்பார் என்று சொல்லுகிற வேத வாக்கியம் உண்டு. ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள, கிரியையுள்ள விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். என் அன்பான சகோதரிகள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட விசுவாசத்தினால இந்த நாட்களிலே நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த எமர்ஜென்சி காலத்துல, இந்த சவாலான காலத்துல ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவசியம், அவசரத்துக்கு தேவையா இருக்கிறது. ஆண்டவரே, கிருபையாக எங்கள் மேல இரக்கமாயிருந்து எங்களுடைய அற்ப விசுவாசத்தை மன்னித்து எங்களை விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றும். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே, வர்த்திக்க பண்ணும். அநேகருடைய விசுவாசம் தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாய், இந்த நாட்களிலே பிரயோஜனமாய், திட நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாய் ஆண்டவரே, கிரியைபூர்வமாய் வெளிப்படக்கூடியதாய் மாறட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். அநேகருடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் இந்த நாளிலிருந்து கிரியைபூர்வமான விசுவாசமாய் மாறட்டும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருந்து கிரியையுள்ள விசுவாசத்தை தேவன் தாமே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக.